வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு, 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இருப்பினும் இன்றும் நாளையும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல் விடுத்துள்ளது. இதன் தொடர்பாக 2 மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 7ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மத்திய வடகடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திரா கடல் பகுதிகளுக்கு சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை ஜூலை 5ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 7ஆம் தேதி தமிழகம் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகள் அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல்கள் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று அறிவிக்கை விடுத்துள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்கூறியப்பட்ட நாட்களில் மீனவர்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை எச்சரிக்கை மையம் விடுத்துள்ளது. நன்றி, வணக்கம்.